ஏண்டா அறிவட்ட முண்டம், நான் தான் சுருட்டு பிடிக்கிறேன்னு தெரியுமில்ல, அதுல கொண்டாந்து ஏண்டா மூஞ்சிய வைக்கிறேன்? 9 9 9 9. அட என்ன மாமா 9க்கு 9க்கு மத்தியில என்ன 6 ஓடுது? தாண்டுங்களேன். தாண்டுனா நீ தப்பிச்சுக்குவிய. இது என்ன கணக்கு? 9 ரூபா பீடா, 9 ரூபா பிரியாணி. அடடே, பிரியாணி கணக்க பீடாவில் எழுதிட்டேன். அதான் பீடாவில பிரியாணி எழுதிட்டியா, அப்புறம் தனியா என்ன பிரியாணி? அடடே, அந்த பிரியாணியா? எனக்கு வேண்டாமா? இன்னும் முண்டம், இந்த ரேட்ல தின்னுகிட்டே போனீன்னா என் சொத்தே கரைஞ்சிரும் போல இருக்கடா. ஆமா, தினமும் ஃபுல் பிளேட் பிரியாணி தின்னுதான் நீங்க தெருவுக்கு வர போறீங்களாக்கும். இந்த பாருங்க மாமா, ராஜுக்கு தெரியாம உங்களுக்கு நான் எலும்பெல்லாம் வாங்கி போடுறேன். அந்த நன்றியை கூட மறந்துட்டு என்ன திட்டுறீங்க. இந்த உண்மையை ராஜு கிட்ட சொன்ன என்ன நடக்கும் தெரியுமா? டேய் அயோக்கிய பயல, என்ன பிளாக்மெயில் பண்றியா? உன்னை சுட்டு பொசுக்கிடுவோம். ஆமா ஆமா, சுற்றுவேன்னு சொல்றீங்களே தவிர என்னைக்காவது சுட்டுருக்கீங்களா? வீட்டுல துப்பாக்கி இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்குள்ள தோட்டா வேணும், அதை நீங்க சுட்டு காட்டணும். ஐயோ, அந்த பணம் எடுத்த முதல்ல மறைக்க. புரியுதா? மறுவாளே வா வா வா. என்ன மாமா சத்தம் போட்டு பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? ஒண்ணும் இல்ல, இந்த அயோக்கிய பய பண்ற கூத்து என் ரத்தமே கொதிச்சிரும் போல இருக்கு. ராஜு, இவர் செய்யறத நீ கேட்டீங்கன்னா ஓ ரத்தம் கொதிக்கும். என்ன மாமா கண்டபடி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு ஆஃப் தான். என்ன ஆஃப்? அப்ப அந்த 9 தள்ளுறது, பீடா 9. ஆமா, என்ன ஜாட காமிச்சுக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, இவன் சந்தர்ப்பம் பார்த்து காலி போய் என்கிட்ட கையெழுத்து கேக்குறான். எதுக்கு? அதே நாங்க 2 பேரும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பார்ட்னர்ஷிப்ல தகராறு. இப்ப சரியா போயிரும் நினைக்கிறேன். 9. என்ன 9? பெரிய பார்ட்னர் மூஞ்ச பாரு. மாமா, அண்ணாவும் அப்பா உங்களை பாக்கிறதுக்காக வரேன்னு சொன்னாங்க. அப்படியா? டேய் சேது, அக்கா கிட்ட போய் பாயாசம் பண்ண சொல்லு. அமெரிக்கா போற மருமகனுக்கு என் கையாலேயே கொடுக்கணும். பக்கத்துலக்கு பாயாசமா? யாருக்கும் பாய்ச்சம் வேணாம், அப்புறம் அண்ணன் பேரை சொல்லி இவர் குடிப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மருமகளே, இப்பெல்லாம் நான் ரொம்ப வாய கட்டிட்டேனே. என்ன புகை வருது? அது இந்த அயோக்கிய பயல ஊதுவத்திய கொளுத்தி சாமிக்கு முன்னால வைடான்னா பூச்செடி தொட்டிக்குள்ள விட்டு போய் வச்சுட்டா. ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்ற மாதிரி கேட்க முடியலன்னா ட்ரீட்மெண்ட் எதுக்கு? நான் எதுக்கு இங்க வரணும்? மூஞ்சிய பாரு, 1ஆம் கிளாஸ் பையன் மாதிரி. ஐயா, சுருட்டு வைக்கிற இடத்துல ஏதாவது இருக்கணுமா? இருக்கு மாமா. சாரி மருமகளே, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாம இது மாத்திரம் தானா, இல்ல நான் போனதுக்கு அப்புறம் பிரியாணி வாங்கி சாப்பிடுறீங்களா? அதை ஏமா கேக்குற? நீ போனா போதும், அவ்வளவுதான். இவர் பண்ற அட்டா. மாமா, இனிமே இந்த சுருட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு, நான் இங்க வரமாட்டேன். அத்தை வாமா. எந்த ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் உங்க மாமா பண்ற அட்டூழியம் தான். காலையில இருந்து காலனா பிரயோஜனம் இல்லாததுக்கெல்லாம் லோலோ 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 ஒரே கத்தல். இந்த பிரியாணி விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ராஜு, ஐயோ, இந்த 10 வச்சு தொலை. என் காசை தின்னு 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 உன் குடல் வெந்து ஆஸ்பத்திரியில படுக்க பாரு. மாமா சாரி மருமகளே. ஐயோ, அம்மா, அப்பா, அக்கா, அத்தா, அந்த ஆளு பேர சொல்லிக்கிட்டு அந்த ஆளு கொடுத்த சாபம் பழுத்து போட்டே உருப்பிடுவாங்க. நீ என்ன பெரிய முனின்னு நினைப்பா சாபம் கொடுக்கற? என்ன இப்படி ஆடுற? வயிற்று தூக்கி போடுறியா? ஐயோ, நீ கருணாக்கியா? சொன்ன மாதிரி பழுத்து போச்சு. வலிக்கலையே நான் நினைச்ச மாதிரி. டாக்டர், நீங்க வயிற்ற அறுக்கணும்னா யோசிக்காதீங்க, நல்லா அருங்க. வயிற்ற வலி போகணும். யோ, நீ என்ன மனுஷனாயா? அடுத்த ஆள் அறுக்கிறத பாக்கணும். சார், இவரை முதல்ல வெளியில அனுப்புங்க சார். ஏண்டா தருதலப்பாய உள்ள, என்ன பிளாக்மெயில் பண்ணி 9 வாங்கினில்ல, அந்த 9 அருங்க சார். எதையா? அது அவருக்கு தெரியும் சார். என்ன கல்யாணம் ஆகல சார், என்ன காப்பாத்துங்க சார். போய் வெளியே இருங்க. நான் இருக்கேன், அறுக்கும் போது சொல்லி அனுப்புவோம், வந்து பாக்குறேன். என்ன வித்தியா காட்டுறாங்க? போயா? நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். போவா, நீ ஒரு நாளைக்கு வந்து படுக்கத்தான் போற. இன்னும் 4 நாளைக்கு இவருக்கு பார்லி வாட்டர் தான் டைம். ஐயோ, பார்லி வாட்டரா சார்? பனி அதிகமாகுது சார். இவளை கிட்ட பண்ணி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. அம்மா, சாத்துக்குடி இருந்தா கூடமா, நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு கிடையாதா? பிந்து, வாங்க வாங்க தம்பி, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். பிந்து கண்ணே, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வள்ளி, பிள்ளைங்க பெட்டியெல்லாம் உள்ள இருந்தது. அங்க தம்பி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் மாடியில இருக்கேன். சரி. என்னடா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? பசிக்கல? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. மணி 1 ஆச்சு.
நடராஜர் மாதிரி காலை தூக்கி கட்டி இருக்கிறாங்களே, இதை அவுத்து தட்டெடுத்து சோறு போட்டு ஊட்டி சாப்பிடணுமேன்னு சங்கடப்படுறீங்களா? என் பொண்டாட்டி வந்தாள்னா அவ கையால ஊட்டி விட்டா ஒரு மாதிரியா. இந்த நிலைமையில பொண்டாட்டி வேறையா? இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கா, உங்க சம்சாரம் வர்றது சிரமம். நானே ஊட்டி உங்களுக்கு கொடுக்கேன். உங்க சம்சாரம் மாதிரி நான் பணிவிட பண்றேன். பாருங்க, நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். எத்தனை நாள் இருக்கிற மாதிரி பிடிச்சுங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஏனம்னா அப்பா இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் என்ன முதல் நாள் ஊட்ட மாட்டேங்க. ஊத்துனாத்தான் நம்ம குடிச்சிருவோமே. ஆடு கோழி மீன் எல்லாம் இருக்குல்ல. சாதம் கூட நல்லா இருக்குல்ல. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அப்பா இப்பதான் என்னுடைய ஆசை நிறைவேறும். பிரத்யேக உதவி செய்யணும்னு நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்லை. அன்னைக்கு வளர்ந்துதான் சின்ன வாயி உருண்டை பெருசா இருக்கு. இருங்க சிரிச்சாங்க. சிறுதாயிடுச்சுங்க. சாப்பிடுங்க. ஏன் வேணாமா? இட்லியா? தண்ணி எலும்புண்ண என்னமா வருது தெரியுமா? நீ கொஞ்சம் உறிஞ்ச வேணாம். உனக்கு எலும்பு முறிஞ்சிருக்கு. அதான் அண்ணன் குஞ்சு கோழிங்க பிரமாடிச்சு வேணாமா? பார்த்தோம்னா இது நீ சாப்பிட்டேன்னா தொண்டையில சிக்கிக்கிறோம். அப்புறம் தண்ணி முடிக்கிறதுக்கு எழுந்து சொக்காரணும். கால் வலிக்கும். நான் சாப்பிட நீ பார்த்துக்கிட்டே இருந்தேன். கிண்டலா பண்ற? ஏன்னா யாருன்னு செஞ்சது? எல்லாம் என் பொண்டாட்டி தான். மில்டி ஹோட்டல் தரக்கு மாசமா ரொம்ப பிரமாதம். ஒரு நாளைக்கு வீட்டுல விருந்து என்ன? ஒரு உதவி செய்யா? இவ்வளவு நேரம் செஞ்சது பத்தாதா? இந்த காலை விட்டு விட. இவ்வளவுதானா? உங்கால் வேற ஏங்கால் வேறையா? மெதுவா மெதுவா மெதுவா, வலி உயிர் போயிடும். இந்த பேஷண்ட் என்னாச்சு? சாகப்படின்னு சொல்லிட்டு போரால போட்டு செத்துட்டாங்க. என்னாச்சு உங்களுக்கு? இந்த கால் கட்டி யாரும் வச்சது? பக்கத்து பெட்ல இருக்கிறாங்க. ஏமாமா, வீட்டுல ஒரு சந்தோஷமான செய்தியை கேள்விப்பட்டு இப்படி சட்டம் இல்லாம இருக்கிறீங்களே. நீயா நான் கர்ப்பமா இருக்க மாங்காய் வாங்கி தர்றதுக்கு? யாருக்கு வேணும் கர்ப்பம்? ஒரு 9 வெட்டுறது. 9 ரூபாயா? ஏற்கனவே சாபம் கொடுத்தா ஆஸ்பத்திரிக்கு போனா மறுபடியும் போகணுமா? தாலாட்டு பாடு தெரியுமாடா உனக்கு? ஓ தெரியுமே. எங்க பாருங்க. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. அறிவட்டவன வேற எப்ப பிறக்க மாட்டான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் பிறந்தாய் மகனே? சரி அதை விடுங்க, இத பாடுங்க. உதட்டிலே எனக்கு ஒரு மச்சம். அசிங்கம் முடிச்ச போய் உதட்ட மச்சம், அங்க மச்சம், இங்க மச்சம். இதுவா தாலாட்டு பாட்டு? தாலாட்டு பாட்டை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு 1000 பாட்டு தெரியும். அட நம்மளுக்கு தெரியுமாமே. இந்த பாரு சரசு, நம்ம பையனும் பிந்துவும் கீழ் ரூம்லயே இருக்கட்டும். வாடிப்படி ஏறி இறங்க வேண்டாம். என்னமோ வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு தெரியாத மாதிரி லோலோ லோலோன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே. ஏன் நான் சொல்லக்கூடாதா? ஆமா, அமந்தியமா வராங்க. வாங்க வாங்க. வாங்க.
என்னடா உட்கார்ந்து இருக்கிற மகளை பார்க்க ஆசையா வந்திருக்காங்க, கூட்டு போய் காட்டுறா. மேல வினோத் இருப்பான், கதவை தட்டின அசிங்கம் இல்ல? இந்த பைத்தியக்கார குடும்பத்துல பொண்ணு எடுத்தாலும் எடுத்தேன், எனக்கு வெளியில தலகாட்ட முடியல. ஏன்க்கா ஏன்? எல்லாரும் கேக்குறாங்க உன் மருமகளுக்கு பைத்தியமாமே பைத்தியமாமேன்னு. எனக்கு சிரிக்கிறதா அழறதானே தெரியல. இப்ப முட்டி முட்டி அழுது என்ன பிரயோஜனம்? பேசாம அப்பவே ராஜிய கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. எனக்கு அப்ப 9 கிடையாது. ஏன்டா இதெல்லாம் திங்கிறேன்? அக்கா ஓச்சில வர்றதெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டா காசு இல்லாத இடத்துல சௌரியமா இருக்கும். அடேங்கப்பா, உனக்கு ரொம்ப நேரம் வாய். வணக்கமுங்க. வணக்கமுங்க. உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட் இருக்குதுங்க. மலர்ந்து மலராத பாதி மட்டும் இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன, ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன். இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட் 3 காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை, 3 கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட் கொடுங்க, பில்ல போடுங்க. ஐயோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும், சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேர்லயே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்ப 2 நாள் லீவ் போட்டு வாங்க. 2 நாள் என்னங்க, 3 நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10, விட்டலாச்சாரியா ரோடு, 2வது குறுக்கு தெரு. சென்னை 1 2? சென்னை இல்லைங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாத்தா? புது கேசட்ட ஓசியில போடி வந்து போயிட்டாலே குறுக்கு தெரு மோகினி. 67, 68, 69, 70, 71, 72, 73, 74. சித்தப்பா, இனிமே என்னால உச்சி போட முடியாது, முட்டி கண்டு போச்சு. படுக்க போகும்போது 100 தடவை உட்கார்ந்து எந்திரிச்சா நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் ஒன்னதான் உடற்பயிற்சி பண்ண சொல்லிருக்காரு. என்னையா உசுர எடுக்கிற? உனக்கு உழைச்சு வச்சா நான் ஓடா தேஞ்சிரும் போல இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதரா, எனக்கு பின்னால என் சொத்து பூரா உனக்கு தானே. இந்தியா டுடே இப்படி சொல்லி சொல்லியே என்ன ஏமாத்து. இப்படி உட்கார்ந்து எந்திரிச்சா உனக்கு முன்னாலே நான் போயிடுவேன். நேத்து இந்தியா நல்லா இருந்ததுன்றியா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம், கார்பரேஷனுக்கு வரி கட்டுறோம். ராத்திரி நேரத்தில் நாம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா? ஸ்ட்ரீட் லைட் ஒன்னு எரியுதான்னு பாருங்க. நீ ஒன்னும் பயப்படாத, நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரீப் கேஸ்ல ₹1,00,000 பணம் வச்சிருக்கிறேன். இந்த விவரம் எவனுக்காவது தெரிஞ்சு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் டுமீல் டுமீல்னு 3 தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா, இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன். இந்த பொட்டிய புடி, இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு. நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாங்கிக்கிறேன். என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நில்லு, இல்லன்னா நானே உன்னை சுட்டு போடுவேன். அப்பா, வீடு வந்து சேர்ந்தாச்சு. மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம். அம்மா, இனிமே டுமீல் சத்தம் கேட்காது. அப்பா, சார் என்னாச்சு? ஐயோ, யாரோ சுட்டாங்களே. டெஞ்சில குண்டு பாய்ச்சிருச்சு. அது சித்தப்பா, என்ன உடம்புல ரத்தம்? உனக்கு என்னாச்சு? யாரோ சுட்டாங்கடா. சுட்டுட்டாங்களா? உண்மையிலே நீ போயிட்டியா? அப்பா, யோ, என்ன அப்புறமான சேர்ந்து நானும் வர்றீங்க? யார் சுட்டது, யார் போனது? அறிவட்டவன கல்லு மாதிரி உட்கார்ந்து செத்து தெரியலையா? இந்த மாதிரி கொட்டுது ரத்தம். உன் பக்கத்துல சிகப்பு பெயிண்ட் கொட்டி கிடக்குது. அதுல கைய வச்சுட்டு நீ ஏன் உடம்பு பூரா தடவிக்கிட்டு ஏன் கூச்சல் போட்டு ஊற கூட்டுற? அடே, ஆமா, குண்டு பட்டிருந்தா சட்டையில தொலை போட்டிருக்குமே, நல்லா தானே இருக்கு. ஆனா துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுடா. ஆமாங்க, துப்பாக்கி சத்தம் கேட்டுதான் நாங்களும் ஓடி வந்தோம். சித்தப்பா, வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. இந்த 10ஆம் நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு, ஆனா மாடியில் லைட் எரியுது. இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு, ஆனா இந்த வீட்டுல மட்டும் யாரும் வெளியே வரல. கரெக்ட், இந்த வீட்டுலதான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு. நீ போய் கதவை தட்டு, யாராவது வர்றாங்களா பாரு. யூ ஆர் கரெக்ட் சித்தப்பா. பானு, பூபாதி. ஹாய் டார்லிங். ஹாய் உச்சி, வந்துட்டியா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான், வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். என்னப்பா? ஐயோ,
இவன் கோயிலுக்கு போயியா? எங்க சித்தப்பா வந்துட்டான். மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். ஐயோ மேல வேற வர போறேன். என்ன பண்ணுவேன்? ஐயோ மரத்துக்கு சேலை கட்டினால தூக்கி பாப்பானே. நீ அரப்பாவோட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போயிடும். அங்கே இரு. சித்தப்பா அங்கே இல்லையா? உடம்புல உங்களுக்கு 1000 வியாதி இருக்கு. மாடிப்படி நீங்க ஏறக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே எடுத்து. நான் தாண்டா எடுக்கணும். சித்தப்பா விபரீதம் நடந்துரும். அது எதுக்கு நடக்குது? உங்க உடம்பு விபரீதமாயி போயிடும் சொல்றேன். அத பத்தி நீ கவலைப்படாத. அட வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது. அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு. சித்தப்பா என்ன கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது? நான் வச்சவன் எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா என்னடா வித்த காட்டுற? ஏண்டா இது என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான். சித்தப்பா கொரியா அழகி டிப்புளோட தொப்புள் விளம்பர போஸ்ட் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரியா அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கேது நம்ம கிட்ட வசதி. அவ தொப்புள இங்கேயே தொட்டு பாத்துறேன். என்னடா இது பேப்பர் தொப்புள்ன்ற நெளியுது? அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட் அப்படித்தான் இருக்கும். அப்பா நெளிய தடைகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ என்ன தொப்புளியாது? அழைச்சி கையெடு. சின்னப்பா ஏன்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுடா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவன் முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. ஏன்? போஸ்டர் பசைய தடவை செவுத்துல ஓட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனே. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா? சித்தப்பா 60லும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. அப்பா சித்தப்பா தூக்க மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்கான். இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதான்ப்பா. அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே, குறைஞ்ச டிரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க. இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான். என்னமா எடுக்கிறானுங்க? உஜாலா விடமாட்டேன். சின்னப்பா பேட்டிய விடுற. உஜாலா உன் புடவைய உருவாம விடமாட்டேன். உடம்பெல்லாம் ஒரே புல்லரிப்பு, ஏதோ ஒரு இடத்துல கிளுகிழுப்பு. கிளுகிழுப்பா? எந்த இடத்துல? சேலைய முழுசா உருவனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஐயோ துர்ச்சாசனம் மாதிரி துயில உருவிட்டானே. அப்பா யார் செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு ட்ரௌசரை போட்டேன். இல்லைன்னா என் கேஜி என்ன ஆகுறது? என்னங்க இது? சினிமாக்கு போலான்னு போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். லோ கிளாஸ். எனக்கு வயிற்று பசி இல்ல, வாரிவு பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியை பார்த்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சியை இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக பார்க்க போறேன். யூ கம் ஆன். இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானது எல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா. ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்துற போகுது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கம் ஆன் உஜ்ஜி. ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேட்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன். அது தொண்டைக்குள்ளேயே நிக்குது. நான் உன்னை கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்னு அடிக்குது. நான்சென்ஸ். இந்தியா டுடேல எவன்டா கனவு தட்டுறவன்? ஏன்பா பகல்ல உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்லறையா? யார் இந்த பட்லி? புதுக்குறாக்கியா? சார், நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க 2 பேரும் இணை பிரியாத காதலர்கள். யா மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை. புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க 2 பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயலில் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்க மாட்டோமா? ஷட் அப். சரிங்க. உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? சேம் சேம்.
இத நான் அசெம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசெம்பிளி வரைக்கும் போகலாம். வாப்பா. பேர் என்ன மேன்? என்ன இந்த மேன் கிண்ணல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமராமேன். ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறவன் சார். சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன். மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல். என்னது சொல்லுடா ராஸ்கலா? இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அரணா கைத்தோட ஓட விடுறேன். ஷட் அப் லேடி ஃபூல். இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன். உனக்கு அரணா கயிறு தான். டேய், நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலையில கட்டி தொங்க விட்டுறேன், ஜாக்கிரதை. ஐயோ, தொங்க விட்டுறாதீங்க சார், என் பேரை சொல்லிடுறேன், சின்னப்பா. அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார். வாயா பபுல் நாயுடு, தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், என் பொண்ண மூட்டூரும் போலான்னு வந்திருக்கேன் சார். யாரு அவன் பொண்ணு? அத குஞ்சும் கிடைக்குதா, கருப்பு புள்ளி போட்ட மஞ்ச போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அத்த போய் கிராட்டின் நினைச்சுக்கின்னு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா? அதோ நெருக்கமா குஞ்சு கிடக்குறான திருன்னு திருட்டு மொழி முடிச்சுக்கினேன். அவன் தான் அவளை கட்டிக்க போறவன். என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளைய அவைவன்னு பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. சும்மா இருக்க. அந்த பஞ்சு முட்டாய் தலையை சும்மா இருக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, 2 பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன். மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒண்ணா பார்த்த. ஓ, குட் மார்னிங் பேங்க் தம்பி. குட் மார்னிங். இந்தியா டுடே எப்படி இருக்கு? ஸ்டெடியாவே இல்ல. எங்க வீட்டு போன் அவுட் ஆஃப் ஆர்டர். ஒரு சின்ன போன் பண்ணிக்கலாம்னு வந்தேன். ஆமா, பானு வீட்ல இல்ல? இல்லையே, அவங்க காலைல 6 மணிக்கு வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, கவரேஜுக்கு போயிருப்பாங்க. கவரேஜ்? இப்பெல்லாம் அவங்க மாடலிங் போறது இல்லையே. நான் சொல்றது வேற கவரேஜ், புரியுதா? புரியலையே. இந்தியா டுடேல பொண்ணுங்க நினைச்சா சுலபமா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. இருக்கலாம், பானு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். மாடலிங் சான்ஸ் போனதுக்கு அப்புறம் பானுவுக்கு வருமானமே அந்த கவரேஜில் தான். நீங்க வேணா செக்அப் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனா லேட் நைட் தான் வீடு திரும்புவான். அப்படியா? இத்தனை நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஏன் நெய்க்கு அலையறீங்க? சார், நான் இப்ப நெய் கலைஞ்சேன். அப்ப வெண்ணெய்க்கு அலையறீங்களா? வெண்ணையும் இல்ல, தொன்னையும் இல்ல. தயவு செஞ்சு போனை பண்ணிட்டு இடத்த காலி பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தியா டுடேல உங்க போனாவது ஒர்க் பண்ணு பாப்போம். இதான் நான் பெத்த பொண்ணு. ஓம் பொண்ணா? நம்பவே முடியலையே. உன் பேர் என்னம்மா? உஜாலா. உஜாலா? சொட்டு நீளம். இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. உங்க அண்ணன் மகன் சின்ன பாக்கிதானே, அவன் இவனை தோட்டுட்டான். என் சித்தப்பனுக்கு நான் தான் ஒரே வாரிசு. இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லி என் பொண்ணை உசுப்பி விட்டுட்டான். என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு. சரி, வீடு இருக்கு கடை இருக்குன்னு நானும் தலையாட்டிட்டேன். அப்புறம் கல்யாணம்னு சொன்னாரு. சரி, வீடு கீது கடை கீதுன்னு இது தலையாட்டிக்குது. வீட்டையும் கடையும் காட்டி இன்னும் என்னென்ன இளவெல்லாம் செஞ்சாயா? இவளை ஓட்டுல இட்டுக்கு போயிருக்கான். டிஃபன் சாப்பிடவா? இல்லைங்க, உஜாலாவின் உணர்ச்சிகளை உசுப்பி விடுறதுக்கு. வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான். ஆமாங்க, என் பொண்ணு கற்பல. உங்க பையன் சாப்பா குத்துறதுக்கு முந்தைய நல்ல காலங்க போலீஸ் ரெய்டு வந்து இவங்க 2 பேரையும் அள்ளி போட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க. என் மானம் மறுவாதை எல்லாம் போச்சுங்க. அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற. இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல, அவனை கோர்ட்டுக்கு இழுத்துவேன். அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத. இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன். என்னடா நீயா சலிச்சுக்கிற? பின் என்ன சித்தப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ளை பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. எட்டாத பழத்துக்கு ஏன்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த வா சித்தப்பா, இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையும் என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டான்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்தப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்லன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீ எங்கேயும் போக வேணாம். உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா. கூப்பிடுறேன் பாரு. மாமா, மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டேன் மாப்பிள்ள. ஐயோ சித்தப்பா, இவளா உன் மனைவி? ஏண்டா அலற? இவதான் என் வருங்கால மனைவி.
துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க. இப்போ வீடு கடையில உங்க சித்தப்பாவை எனக்கு அடிச்சிட்டாரு. டபுள் ஹாப்பி. அதைய பாரு, மழையில் நனைஞ்ச குருவி மாதிரி. ஏடா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க, நியாயமாடா? வயசானாலும் அவர் வாழ்க்கையில சுத்தம் இருக்குது. என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு. உன்னை விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால என்ன மறுபடியும் கையிட்டு பேசுறேன். என் மாப்பிளைக்கு சொத்து சுகம் நிறைய இருக்குது. விட்டுட முடியுமா? மாமா ஏமா முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்குல நின்னு என் மனசு தொலைக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத. நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். ஏய் கிளசத்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு. இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த இளமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவ முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்குவத்திலே மாத்திருக்கான். ஏய் சித்தப்பா, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சார் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் மடக்குறீங்களா? கோர்ட் ஆரம்பிக்க போகுது. பின்ன இங்க என்ன ஜல்லிக்கட்டு ஆரம்பிப்பாங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. கண்டிப்பா பாத்துருக்கலாமே. இந்த மெட்ராஸ் சிட்டில நான் கலந்துக்காத விசேஷமே இருக்காது. அவ்வளவு பிஸியான ஆளு இந்த கோர்ட்ல வந்து உட்கார்ந்து நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கொலைகேஸ்ல மாட்டிட்டு அந்த உட்கார்ந்திருக்க பானு நம்ம பக்கத்து வீடு ஒரு ஆர்வ கோளாறு. என்ன நடக்குதுன்னு பார்த்து போலான்னு வந்தேன். அப்போ நீங்க எங்களோட ரொம்ப நெருங்கிட்டீங்க. வாய் நாறுது, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. சைலன்ஸ் சைலன்ஸ். சின்ன பண்ணு. சின்ன பண்ண இல்லப்பா. அப்போ பெரிய பண்ண. அவர்தான் செத்து போட்டாரே. ஆமா, அவ சவுண்டிக்கு நானே தானே சங்கு தானே. ஆமா, நீங்க கோயில் பூசாரி தானே? பாரு குடுமி இருக்கு. இல்ல. அப்ப நான் பூசாரி இல்ல. ஆமா, மெய்யாலுமே கேக்குறேன், நீங்க யாரு? நான் ஊருக்கு புதுசுப்பா. இத்த அப்பவே சொல்லப்படாதா? சுத்தமுத்தும் பா. இத்த புடி. இன்னைக்கு அசிங்கம் பண்ணிட்டானே. தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்களை நாங்க இப்படிதான் வரவேற்போம். என்ன கையில பாட்டிலையும் ஊறுகாயும் கொடுத்தா? இத்த புடி சுத்தி முத்தி பார். இதான் வழி போ. என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம நினைச்சேன். போயிட்டு வான்னு சொல்றீங்க. உங்களுக்கு குடுப்பறே இல்ல. நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. புதையல்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க. இன்னும் ஏதாவது உளறிட்டு போங்க. இத புடிங்க. மறுபடியும் கூட போறியா? ஐயோ, நடுத்தெருவுக்கு எடுத்துட்டானே. விஷயம் பெருசு. போனா தப்பு இல்ல. வர்றேங்க. நீ நல்லவன், உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க. சுத்து பா. இந்த பாரு, யார் இல்ல சொல்லிடு. கூரை மேல பார். அங்கேயே பாக்கணும். சுரக்கா பசங்க கூரை மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேட்பானுங்க. ஓ, அது வேற இருக்கா? ஏய், நீ போ. புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்சா? இருக்கிற இடத்தை நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சின்ன பண்ண இந்த நேரத்துல? கூரை மேல கொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து கொடிங்கறியா? இல்ல இல்லங்கறியா? அது இல்ல. எதுவுமே இல்லங்கறியா? நீங்க யாருக்கிட்டையும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். வாய திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பார்க்கத்தான். சொன்னா நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓ, சிக்னல். அவங்களுக்காக தான் கொடி ஏத்தினேன். யாரமே எந்த ஊர் மைனரு நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி கட்டிட்டாலேனா? அவங்க வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை பயில்வானா? அப்போ ஓட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிருவாங்கற. வந்தவர்களே சுத்தமத்துமா, நான் பார்க்க மாட்டேன். ஓடுறா ஓடுறா, என் முதல்ல தூக்கிக்கிட்டு ஓடுறானே. சின்ன பொண்ணு கும்பிடுறேன். இது பிடிங்க. கழுத காலையே அசிங்கப்படுத்திட்டானே. எழுந்துடுறா எழுந்துடுறா. டேய், தெருவில் எவனுமே இல்லையா?
யாராவது வாங்கடா. பட்டப்பைய படாத பாடுபடுத்திதான் தூக்கிட்டு போய் வீட்டுல போடு. புரியாத விடிஞ்சிடுச்சு. வீட்டுல போய் விளக்கு கொடுத்து குடிக்காத. சின்ன பொண்ணு உங்க தகுதிக்கு இது தகாது. எது? இப்ப என் காலில் விழுந்த மாதிரி வேற யார் காலிலுமே விழுந்தாருங்க. வர்றேன். போங்கடா. உன் காலில் நான் விழுந்தனா? வேணும்டா, எனக்கு இது வேணும். என்ன சின்ன பண்ண இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு பாத்து போங்க, காத்து கருப்பா அடிச்சிட போகுது. அரியோன்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான். சரி பாப்போம். சொர்ணா பெருக்கிறியா? பெருக்கு பெருக்கு. என்ன வச்சுக்கோ. என்ன அது? உனக்கு தான் ஒரு இனிப்பு தான். இத ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த? இது என்ன லாரியில வச்சு முடியும்? உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்கு அவங்கிட்ட கொடுத்து அனுப்புறது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்ப கூடாது. ஏயா? அவன் தின்றுவான். அது என்னமோ தெரியல சொர்ணம். வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோன்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்றுச்சு. சொர்ணம், எதுக்கு இன்னைக்கு ராத்திரி 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடவா? எதுக்கியா? அது என்னமோ தெரியல, உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு. பாரு, கோயில்ல நானா ஆடினேன், நீயே சொல்லு. நீ தான் ஆடின, ஆனா எனக்கு கிறுகி இருக்குது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு? இதுக்கு. இதெல்லாம் எனக்கு உரைக்காது. என்ன சின்ன பண்ண ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே? அது ஒண்ணு இல்ல, பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆமாம் தானே? நீ போய் உள்ளு. கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சொர்ணம், புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்கார். போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்த. தெரிஞ்சுக்கிட்ட வர்றேன்.